வணக்கம் மக்களே. டுடே நம்ம வந்து சென்னை வலசரவாகத்தில் வந்திருக்கோம். இது நம்ம முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக அது சொல்ல போகணுன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் இந்த வீடு கட்டும் போதுலேருந்து நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இன்வால்வ் ஆகி நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். ஃப்ரம் த ஸ்டார்ட் வி கேவ் த ஐடியா ஹவு டு டெவலப் அவர் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு வீடு கட்டும் போது என்னென்ன பண்ணலாம், ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம் அட் சீப்பஸ்ட் ப்ரைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆஃபர் நான் வச்சுருக்கேன். எனிவன் கம்மிங் த்ரூ திஸ் வீடியோ, இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் மூலிமா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியாக 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் நம்ம வந்து பண்ணித்தர போகிறோம். இதோட ஆக்சுவல் வேல்யூ 3 கிலோவாட். இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹைரேஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா ஒரு 2,30,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நம்ம ஒரு 15,000 ரூபாய் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ 25,000 ருபீஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். ஸோ உங்களோட 3 கிலோவாட் இந்த ஒரு ஹைட்டான ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அரௌண்ட் 2,04,000 ருபீஸ் ஒன்லி. சரிங்களா? ப்ளஸ் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதோட நெட் மீட்டருக்கான சார்ஜஸ், ப்ளஸ் வந்து நீங்கள் சிவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு பெர் லெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா மட்டும் ஆகும். மற்றபடி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து இன்ஸ்டலேஷன், டெலிவரி எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி தருவோம். 6 பேனல், ஒரு 3 கிலோவாட்கான இன்வெர்டர் கெப்பாசிட்டி, இன்ஸ்டலேஷன், டெலிவரி எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. வித் ஹைரேஸ் ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஃபீட் ஸ்பார்க்கிங் டீம். ஆஹா ஆஃப் பாரி போவே புப்பண்ணு மின் பில் காணோம் சேமிப்பு ரெயின்னு. சோலார் ஜோடி வா, பசுமை சொந்தம் வீட்டில் ஹோயா. சப்சிடி ரூல்ஸ் வெறும் கனவு இல்லை, எம்ஐ வசதி சிம்பிளா செல்லும் பையல். டயல் பண்ணுங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய சேனல்ஸில் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நம்ம வந்து என்னோட ஓன் சேனலில் உங்களுக்கு என்னோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா விவரமும் நல்லா பிளான் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி சென்னையில் இருக்கிற வலசரவாகத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சட்டத்தை நம்ம போட்டுருக்கோம். 3 கிலோவாட் 2 சிஸ்டம் இது. ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாட்டு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும் போதே நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ வி ஹேவ் டிசைடட் டு கிவ் தம் 2 போர்ஷனுக்கு வந்து தனித்தனியாக ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி சிஸ்டம் வித் சப்சிடி. இப்போ என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்டமருக்கு சப்சிடி ஹஸ் பீன் ப்ரொவைடட் பை HKS Energy Solutions. எங்களோட லைன் ஆஃப் கஸ்டமர்ஸில் இவ்வளோ வந்து பார்த்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம HKSோட ஃபேமிலி இஸ் எவர் க்ரோயிங் இன் சென்னை. அதுதான் முக்கியமாக நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஃபீட்டுக்கான ஒரு ஹைரேஸ் ஸ்ட்ரக்சர். இது நீங்கள் வந்து கேட்கலாம், எதுக்கு இந்த ஹைட் நம்ம போட்டுருக்கோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த பக்கம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ரூம். ஸோ இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது, இது ஒரு ஷேடோ அனலிஸ்லாம் பண்ணி பெஸ்ட்டான ஒரு இடத்த வந்து மொத்தம் சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம். ஸோ ஹைட் நம்ம வந்து நிறைய கொடுக்கும்போது இதோட மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ நம்ம வந்து இந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் நம்ம விட்டுறதை தடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சர், ஓன் இன்ஜினியர் மேனுஃபேக்சரான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அது. இட் இஸ் வெரி ஹைட். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தோம்னா சைட் சப்போர்ட் நம்ம இருக்குது. ஸோ இது வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஆன் ஸ்பாட்டில் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன ஜைஜாண்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஹைட் வந்து 5.75 இருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்ன ஹைட் சொல்லிட்டு பாருங்கள். இந்த பிரம்மாண்டம் வாஸ் இன்ஸ்டால் பை HKS Energy Solutions. நம்ம வந்து இப்போ நிறைய பேர் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. HKS Energy Solutions நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, வீடியோவில் சர்ச் பண்ணாலும் சரி, எங்கே நீங்கள் சர்ச் பண்ணாலும் நம்மளோட வீடியோஸ் வந்து எல்லாமே வரும். அவர் ஸ்பெஷாலிட்டி இஸ் டு ப்ரொவைட் தி பெஸ்ட் சோலார் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? பிகாஸ் வி ஆர் த சோலார் மேனுஃபேக்சர். நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம பார்த்தா யூனிட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. வி ஆர் டூயிங் மேனுஃபேக்சரிங் ஹப். வி ஹேவ் அவர் மேனுஃபேக்சர் ஹப் இன் காட்டுப்பாக்கம் அண்ட் ஆஃபீஸ் இன் ராமாபுரம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். திஸ் ஆர் அவர் ஓன் ஸ்ட்ரக்சர். இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 12 பேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சேம் சைட்டு சேம் ஸ்ட்ரக்சரில் 12 பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஹவு வி ஹேவ் டிவைடட்னு பார்த்தீங்கன்னா
ஹவ்வியை டிவிடன் பார்த்தீங்கன்னா 6 பேனல் வந்து ஒரு வீட்டுக்கும், இன்னொரு 6 பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சேம் ஃப்ளாட்டு. ஃப்ளாட் சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து சோலார் சிஸ்டம் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கூட யூ கேன் டேக் திஸ் ஆஸ் an எக்ஸாம்பிள். நம்ம நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஃப்ளாட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்கோம். நிறைய அந்த என்டையர் ஃப்ளாட்ஸ்க்கு நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம். நியர்பை வளசரவாக்கத்துலேருந்து பார்த்தா நம்ம நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்பெஷாலிட்டி பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளாட்ஸில் 4 பேருக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அந்த காமன் ஏரியாவுக்கும் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டும் நான் கூட்டு போய் காமிக்கிறேன். ஸோ ஆன் ஸ்பாட்டில் ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் எப்படி நாங்கள் பண்ணுறோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டிசைடட் டிசைன் இந்த ஃப்ளாட்ஸுக்கு இந்த கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் நம்ம கேட்டுக்கிட்டோம். 3 கிலோவாட் சிஸ்டம் 2 பேருக்கும் தனித்தனியாக வேணும் கேட்டுருக்கோம். ஸோ நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். யூ கேன் சி இதுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைட் சப்போர்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரக்சரோட ஹைட் வந்து அதிகம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். பார்க்கலாம் ஆன் ஸ்பாட்டில் வந்து கஸ்டமருக்கு வந்து என்ன மேக்ஸிமம் நம்மளால் வந்து கொடுக்க முடியுமோ சைட் சப்போர்ட் வந்து இந்த ஹைட் வச்சு இந்த மாதிரி எல்லாமே வந்து எலிவேஷன் இந்த மாதிரி ஒரு இதுதான ஒரு சிவில் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு டிசைனாக நம்ம வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜாகவே கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் சிஸ்டம் பார்த்துக்கிட்டீங்க. இது வந்து டேரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமருக்காகவே நம்ம வந்து போட்ட ஒரு சிஸ்டம். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியில் 50/50 அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் அண்ட் போல்ட் போட்டு நம்ம வந்து ட்ரைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ ஹைட்டாக இருக்கிறதால நிறைய காத்தடிக்கிற ஒரு ஏரியாவாக இருக்குது. ஸோ நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் தி டவுன். இங்கே வந்து இப்போ நிறைய ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் டவர்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமருக்கும் தேவர் ஹாப்பி வித் அலையன்சஸ். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு 12 பேனல் பைஃபேஷியல் பேனல்ஸ் நம்ம வந்து சொல்கிறோம். பைஃபேஷியல் பேனல்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் சைட் ஜென்ரேஷன் மேலே மட்டும் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் ஜென்ரேஷன் கொடுக்கும். ஆனால் இது வந்து 550 வாட்ஸ் பைஃபேஷியல்னால் கீழே இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பேனல்ஸ் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ். இப்போ HKS நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் திஸ் பேனல் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ டீலர்ஸ் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரி ஸ்ட்ரக்சர் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேனல்ஸ் வேணும், இன்வெர்டர்ஸ் வேணும், எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு B2B அந்த ஸ்ட்ரக்சர் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் ரெடி டு ஹெல்ப் another dealers also, நாட் ஜஸ்ட் தி கஸ்டமர்ஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜாக நம்ம HKSல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டுடே நீங்கள் வந்து பார்க்கலாம், நம்மளோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன். லைக் ஒரு என்டையர் ப்ராஜெக்ட் பற்றி பேசியிருப்பேன். இப்போ சார் வந்து நம்ம கூட இருக்கார். இந்த சோலார் வந்து எதுக்கு அவர் போட்டார் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா இட்ஸ் அன் அவேர்னஸ் கூட ஆக்சுவலாக எல்லாருக்கும் தேவையான. சார் வணக்கம் சார். தினேஷ் சார், இப்போ நீங்கள் வந்து சோலார் வந்து போட்டிருக்கீங்க இல்லையா? எப்படி இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ஆக்சுவலாக? ஆக்சுவலி என் அண்ணனுக்கு எப்பயுமே இது சோலார் மேலே இது இருந்துச்சு. எப்பயுமே அது வந்துட்டு இருக்கும் போதே அண்ணன் இது பண்ணிகிட்டே இருந்தான். வீடு மாறும்போது இங்கே நம்மளுக்கு இப்போ புதுசாக தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இது நம்மளுக்கு இது இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது இந்த எல்லாமே அண்ணன் யோசிச்சு இது பண்ணது தான். ஓகே. இந்த ஏன் இப்போ நல்ல பெனிஃபிஷியலாகவும் இருக்குது. நானும் இப்போ 4 பேருக்கு சொல்கிறதுனால எல்லாரும் இது இப்போ தெரியுது, 4 பேருக்கு இது புரிய வருது. இதனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நம்மளுக்கு. சரி, இப்போ வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சோலார் இன்ஸ்டாலர் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் கம்பெனி எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சோலார் போட்டால் நல்லதாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களா, நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து டிசைடட் டு கோ வித் சோலார்? அட் திஸ் பாயிண்ட் இந்த சம்மர்லாம் நம்மளுக்கே தெரியும், நம்ம ஏசி எல்லாமே ஒரு பாயிண்ட் நம்ம நல்லா யூஸ் பண்ணுறோம் எல்லாமே. பில்லெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டியே இருக்கும், ஒரு சில பேர் வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேஜில் போடணுமா, எப்போ நம்மளை வந்து சோலார் நீங்கள் வந்து போடுறது பெட்டரான ஒரு டைம் லைனாக இருக்கும்? வீடு கட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை பிளான் பண்ணி கட்டுறதே நான் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். முடிஞ்சளவு அதான். சில இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும், வீடுலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், அவங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஒரு ஃப்ளாட்ஸ்ன்னு வந்துட்டு எல்லாம் போய் எல்லாருக்கும் இது மக்கள் இது பொதுவாக யோசிச்சா எல்லாருக்கும் இது நல்லது தான். அதை கண்டிப்பாக மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் வீடு கட்டும் போதே நீங்கள் சோலார் பிளான்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் போட்டுட்டு இதுக்கான சப்போர்ட் நீங்கள் வந்து பெட்டராகவே கொடுத்துடலாம். நீங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வி ஹவ் டு பிரேக் இட் டவுன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு இன்ஸ்டலேஷன் பண்ணணும், அது வேறு ஹோல்ஸ் போடணும். இது ஃப்ளாட்ஸ்ன்றதால அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும், ஒரு பெர்மிஷன் வாங்குறதே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடு கட்டும் போதே போகிறது பெட்டராக, அதுதான் சார் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ வந்து என்ன சிஸ்டம் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணீங்க நம்மக்கிட்ட மக்களுக்கு கொஞ்சம்? ஏன்னா இப்போ மக்கள் இங்கே மாடியில் போடுற எல்லாம் நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. நடக்கணும்ல எல்லாருக்கும் இது இருக்குது, நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது எதுவாக இருந்தாலும். அதில் ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்ன தரையில் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணி ஹைட்டாகவும் முடிஞ்சாலும் ஏற்றி தருவேன்னு சொன்னீங்க. இப்போ 11 ஃபீட் நீங்கள் ஏற்றி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா. இப்போ எல்லாம் வசதியாகவும் இருக்குது. இப்போ துணி காயறதுக்கு எதுவும் யூஸ்ஃபுல் சும்மா ஜென்ரல் யூஸ்க்காக இருக்குது. நம்மளுக்கு இது வசதி யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாகவும் இல்லை. ஸோ இது நல்லா க்ளீனாக அப்புறம் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே ரொம்ப ஜைஜெண்டிக்காக இருக்குது ஆக்சுவலாக. இன்னொரு ஒரு ஃப்ளோர் போன மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்பேன் பண்ணுங்கள். இது வந்து ஹெட்ரூமோட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ஹைட்டாக இருக்கும். ஹெட்ரூமோட ஒரு பெரிய ஒரு ஹைட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது சார் இப்போ ஹைட்டாக போகிறதா என்ன நீங்கள் வந்து அட்வான்டேஜாக பார்த்தீங்க? ரொம்ப ஃப்ரீயாக நடக்க முடியுதா? ஒரு சோலார் இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? லைக் டிஸ்டர்பன்ஸ் என்ன தெரியுதா? ஃபீல் பண்ணுறீங்களா? நம்ம எஸ்தெரிஸாக பார்த்தா லுக்ஸ் வைஸும் ஒரு மாதிரி நல்லாவும் நல்லாவும் இருக்குது, இருக்கு. அதுவும் நல்லா இருக்குது. நம்மளுக்கு எங்கே ஃப்ரீயாகவும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே இது நம்மளுக்கு. டிஸ்டர்பன்ஸ் இல்லை இல்லைங்களா? இது நம்ம பாட்டுக்கு நம்ம யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டு அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் சார் இந்த ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஏரியா இருக்குது உங்களுக்கு. அண்டர் த ஷேடோ ஏரியா வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்க மக்களை நான் வந்து மாலை போட்டிருக்கிறதால இந்த சூடு வந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் தெரியுது சார். இது கூலிங் டைல்ஸுங்களா? ஆமாம், அதனால தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. கொஞ்சமாச்சும் பரவாயில்ல மாதிரி இருக்குது. இல்லை கொதிக்கும் என் கால், ஆனால் வந்து சூடு வந்து தெரியுது. இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறேன், ஜில்லுன்னு இருக்குது சார். ஆமாம், ஒரு கூலான ஏரியா. ஸோ வந்து இந்த வீட்டில் சார் இந்த போர்ஷன் நீங்கள் தான் இருக்கீங்களா இல்லை வேறு யாருன்னா இருக்காங்களா கீழே? இது ஆமாம், கீழே நீங்கள் தான் இருக்கீங்களா? நாங்கள் இதுக்கு எக்ஸாக்ட்லி நாங்கள் தான். சூப்பர் சார், நல்லா கூலிங்காக இருக்கும் போல. ஏசியில் வந்து இது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. கரண்ட் பில்லு இது நம்ம வந்து கன்சியூம் பண்ணி நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். சேம் டைம் கூலிங்காக இருக்கிறதால ஏசியோட கன்சப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். வீடே ஒரு கூலிங் ஆகிடுது இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்க சார், இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் அம்மாவோட வீட்டுக்கும் 2 சிஸ்டம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது வந்து பார்த்தா 3 கிலோவாட் 3 கிலோவாட். ஆமாம். எவ்வளோ நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியுது? ஒரு பெர் டே ஜென்ரேஷன் எவ்வளோ நடக்குது? பர் டே இந்த வெயில் காலத்துலலாம் 816 819 அந்த மாதிரி கூட மேலே இப்போ அந்த அமேசிங். நீங்கள் சொல்கிறது இப்போ 18 19 ஆமாம் அந்த சரிங்களா? என்னோட டார்கெட் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 12 தான் சார். மேக்ஸிமம் 15 தான். அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 வந்து ஆவரேஜ். வெயில் காலத்தில் நம்மளுக்கு நல்லா வருது, மழை காலத்தில் நம்மளுக்கு 6 to 10 அது நம்மளுக்கு என்ன இது பொறுத்து. ரொம்ப க்ளவுடியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வரும், அது ஒரு எக்ஸ்பெக்டட் தான், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே. மற்றபடி ஆனால் கண்டிப்பாக சம்மர் டைம்லலாம் நல்லாவே எடுக்குது. சரி, நீங்கள் வந்து போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பில் என்ன சார் வந்தது? எங்கள் ஃபர்ஸ்ட் பில் ஜென்ரலாக இந்த ஜனவரி டிசம்பர் அந்த டைமில் வர பில்லு எங்களுக்குலாம் பொதுவாக ஒரு 3000 4000 அந்த மாதிரிலாம் கூட வரும். ஃபோட்டோஸ்னு வந்து ஆமாம் வந்திருக்கும், அந்த இது வரும். டைமில் வந்து. ஆமாம் அந்த டைமில் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பில்லு 300 ரூபா ரேஞ்சில் தான் இது வந்தது. ஸோ நீங்கள் ஜனவரியே ஒரு 3000 ரூபாய் வந்துச்சுன்னா இப்போ இருக்க ஒரு ஜூன் இதெல்லாம் 8-10 போயிடும். இப்போ ஓகே, எல்லாமே நம்மளுக்கு கம்மி. சரி. இப்போ வந்து இந்த மந்த்துக்கான பில் வந்து என்ன சார் வந்திருக்கு? லைக் ஏப்ரல் மே அந்த நல்ல பீக் ஒரு சம்மர் சொல்லலாம். 1500 to அந்த Amazing. நம்மளுக்கு. ஆமாம், என்னதான் 6000 7000 நம்மளுக்கு சேமிக்கிறது நம்மளுக்கு இருக்கு. கண்டிப்பா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான் அது. ஸோ நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா சோலார் நம்ம போடுறதால யூ ஆர் கெட்டிங் சப்சிடி வந்துருச்சா சார்? ஆமா, சப்சிடி வந்துருச்சு, அது உடனே வந்துருச்சு. நல்லா வந்துருச்சு. என்கிட்ட கரெக்டா டேட் தெரியல, ஆனா அவங்க சொன்ன டைம்ல அவங்க பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் பண்ணேன். சார் எனக்கு ஞாபகம் இல்லையா? என் அண்ணனுக்கு அம்மாக்குள்ள கிளியரா தெரியும், எனக்கு தெரியல. ஆனா அது தெரியாம இது எனக்கு என்ன சந்தோஷம் கேட்டிங்கன்னா சாருக்கு வந்தது. நான் கண்டிப்பா வந்தேன். ஆமாம், ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரெக்கார்ட் ரேட்ஸ் நான் இப்போ சொன்னேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் ஒரு 100 பேருக்கு பண்ணியிருந்தோம்னா 99.9% பார்த்தீங்கன்னா சப்சிடி போயிடுச்சு. பட் வி ஆர் கோயிங் அபவ் 100 மேலே நாங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அமேசிங் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சப்சிடியும் வந்து கிடச்சிடுச்சு. கண்டிப்பா. நீங்கள் போட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60% சொல்லலாமா சார்? அட்லீஸ்ட் ஒரு 30% நம்மளுக்கு பார்த்தா கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் சைடு தராங்க. ப்ளஸ் யூ ஆர் சேவிங் இன் யுவர் இபி ஆல்சோ. கண்டிப்பா. அது இல்லாமல் நம்ம இபியில் வந்து சேவ் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் ஒரு மெச்சூரிட்டி மாதிரி தான். இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் சேர்ந்துச்சுன்னா யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஆமா. ஸோ இதை பார்க்குற மக்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? லைக் வாட் கைண்ட் ஆஃப் ஐடியா யூ வில் கிவ் டு த பீப்புள் ஹூ சேஸ் சோலார் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது? இல்லை, நம்ம பைக்கே நம்ம பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 2.5 லட்சத்துக்குலாம் பைக் வாங்க. ஐ மீன் பைக் யூஸ்ஃபுல் தான் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ட்ராவல் பண்ணுறோம், யூஸ்ஃபுல் தான் இல்லைன்னு சொல்ல. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது நம்ம இது ஒரு கோல்டு காயின் வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே. எதுவும் சோலார் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முறையில் பார்த்தாலும் நம்மளுக்கு உதவியாக தானே இருக்குது. இப்போ நம்மளுக்கு அவ்வளோ இப்போ 8000 10,000 வரப்போ 1500 அதனால் நம்ம 9000 கிட்ட சேமிப்பு வருது. ஓகே, நம்மளுக்கு எல்லாமே இது நம்மளுக்கு நல்லது தானே இந்த எண்டு. ஓகே, ஓகே. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் வந்து இருக்குது ஆக்சுவலாக. இப்போ வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஆமாம், கண்டிப்பாக நல்ல சப்போர்ட் வேறு இருக்குது ஆக்சுவலாக. சார் இப்போ நீங்கள் வந்து ஹெச்கேஎஸ் கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்க. த ட்ரஸ்ட் யூ கிவன் டு த ஹெச்கேஎஸ் வாஸ் இம்மென்ஸ். சரிங்களா? நான் இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்லியே நான் வந்து சொல்கிறது ஐ தேங்க் யூ ஆல். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியோட க்ரோத்துக்கு வந்து இட்ஸ் யூ ஆர் லைக் யூ ஒன்லி. இப்போ சின்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரீங்க. சரிங்களா? ஸோ எங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து என்ன சார் இருந்தது? ஹவ் வாஸ் த பேக்கப்?
கொஞ்சம் லேக் இருந்ததா, எங்க லேக் இருந்தது, ஸோ ஹவ் வி ரெக்டிஃபைட், எது இருந்தாலும் நீங்க வந்து யூ கேன் ஸ்பீக் ஓப்பன்லி டு த இல்ல நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இனிஷியலா வரும்போது அந்த இன்வெர்டர்ல இஷ்யூஸ்லாம், ஆனாலும் எதுவா இருந்தாலும் கால் பண்ண உடனே வந்தீங்க. ஓகே. எதுவா இருந்தாலும் இஷ்யூஸ்லாம் இருந்தாச்சும் இது இப்போ ஆனா கடந்த ஒரு 3 மாசமா எந்த இஷ்யூ இஷ்யூஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இஷ்யூ. ஆமா, நம்ம இது புதுசா வீடு எதுவும் இல்லாம கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் லைன்லாம் அது இதுன்னு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனா எதுவா இருந்தாலும் வந்தீங்க நீங்க, உடனே ஒரு இஷ்யூன்னு வந்தாலும் நீங்க உடனே இது பண்ணீங்க. இப்போ ஆனா ஒரு 3 மாசமா எந்த பிரச்சனையும் இல்லை, கிளீனா தான் போயிட்டு இருக்கு. இது ஒரு 4 மாசமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதான் கடந்த ஒரு 3 மாசமா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ், தேர் இஸ் நோ பேட்டரி, ஆமா ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் லைக் பிளக் அண்ட் ப்ளே சிஸ்டம். அது பாட்டு பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். அது ஆமா. லைஃப் லாங் உங்களுக்கு வந்து அதனால தான் உங்களுக்கு இன்வெர்ட்டரோட வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிரிடுக்கு வந்து 10 இயர்ஸ் தராங்க, ஆஃப் கிரிடுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. ஆஃப் கிரிட் போகிறது ஆன் கிரிட் இஸ் மோர் ப்ரிஃபரபிள், கண்டிப்பா சேஃபர் சைடு. இன்ஸ்டாலருக்கும் சரி, அஸ் அ கஸ்டமருக்கும் சரி. கரண்ட் போனால் யூஸ் பண்ண முடியாது, அது நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா, நம்ம வந்து ஆன் கிரிட் நம்ம செலவு பண்ணி போட்டோம் நிறைய பேர், அது ஆஃப் கிரிட் அது கண்டிப்பா கரண்ட் போயிட்டுனா யூஸ் பண்ண முடியல. நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஐடியா கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே அது ரிசர்ச் பண்ணதுல ஓகே, அது ஆஃப் கிரிட் நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகே ஓகே. ஆன் கிரிட் போட்டதா நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். சென்னை மாதிரி இருக்கிறது கண்டிப்பா ஆன் கிரிட். கண்டிப்பாக யூஸ் ஆகும். சம்மர் டைம்ல திடீர்னு கரண்ட் அது இல்லைன்னா நம்ம என்ன ஆகுது, கஷ்டம் தானே. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறீங்களா? வீட்டில் அது வச்சிருக்கோம். இப்போதைக்கு இன்வெர்டர் அதை சேஃப்டிக்குன்னு வச்சிருக்கோம். வச்சிருக்கீங்க? சேஃப்டின்னு வச்சிருக்கோம். ஆனா அது ஓகே, நம்ம இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இன்வெர்ட்டர் வந்து ஐ திங்க் ஸோ மேடம் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு இன்வெர்ட்டர் வந்து இருக்கு, அதே தான் யூஸ் பண்ணீங்களா, இல்லை புதுசாக இன்வெர்ட்டர் போட்டிங்களா, வாங்கி போட்டிங்களா? இல்ல இப்போ இங்க வந்தது புதுசா வந்தானே அப்படியே வாங்கி வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. சரிங்க சார். இந்த சிவில் ஒர்க் பற்றி சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்கோப் தான் இது ஆக்சுவலாக அது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹைட் சார் போட்டிருக்கீங்க? 1.5க்கு 1.5 அது ஹைட்டு நம்மளோட பர்சன் தான் போட்டு கொடுத்தாரு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஆமா, அவங்க தான் போட்டு கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஹைட் இது 11 ஃபீட் தான். இது சிவில் ஒர்க்கு, இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்லை அதுதான் இல்லை, நாங்கள் தான் வந்து பண்ணி விட்டோம் உங்களுக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இதுக்கு. ஓகே 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 ஓகே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 1000 rupees ஒரு சம்திங் வந்து எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இது போட்டிருக்கோம், 8 லெக்கு போட்டிருக்கோம். எல்லாமே ஹை சைட் சப்போர்ட் வேறு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆமாம், இங்கே சைடில் இங்கே. ஓகே சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒரு சின்ன ஒரு வேர்டிக்ட் மாதிரி சொல்லணும்னா, HKSக்கு ஒரு எத்தனை ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க? ஒரு 10ல் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க? கண்டிப்பா 9 மேலே கொடுக்கலாங்க. இப்போ பிரச்சனை எதுவும் இப்போ வரைக்கும் வரல, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குலாம் எதுவும் இல்லை பெருசா. நல்ல நம்மளுக்கும் நல்ல இந்த குவாலிட்டி நம்மளுக்கு அந்த இது தெரியறதுனால, இந்த எஃபெக்ட் தெரியறதுனால இப்போதைக்கு வீட்டில் எல்லாரும் சந்தோஷம் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்வெர்டர் சிஸ்டம்ல வீட்டுக்குள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ சார் அமேசிங் சார், வந்து பார்த்ததுல ரொம்ப திருப்தியான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. இல்லை கண்டிப்பா கண்டிப்பா ஒரு அமேசிங் ஸ்பேஸு. திரும்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பி காட்டுங்க. எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஒரு பார்ட்டி கூட பண்ணலாம் நினைக்கிறேன். ஒரு 2-3 டேபிள் போட்டிங்கன்னா மதியான நேரத்தில் வந்து கண்டிப்பா ஜாலியாக உட்காந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி லேப்டாப் திறந்து உட்காந்துன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு சூப்பராக இருக்கும் சார். இயற்கையாக இல்லை கண்டிப்பா இங்கே நல்லா காற்று அடிக்க, ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, நல்ல காற்றும் இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்க சார், தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஃபர் வந்து HKS மூலியமாக நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு BLDC ஃபேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு கிவ் அவே மாதிரி சார், சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் அட்வான்ஸ். ஓகே சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கிட்டும் போய் சேரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கண்டிப்பா. ஸோ உங்களை மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே நீங்கள் தான். கண்டிப்பா கண்டிப்பா உண்மையிலே சொல்லணும்னா HKS was grown with the help of people like every single customers. சரிங்களா? ஸோ வந்து BLDC ஃபேன் சார், BLDC ஃபேன் போட்டிருக்கீங்களா வீட்டுக்கு? இல்லை போட்டிருக்கோம், போடணும் சார். போட்டிங்களா? கண்டிப்பாக வந்து முதல்ல அது பண்ணுங்க சார். நம்ம தர இது வந்து ஃபஸ்ட் நீங்கள் மாட்டுங்க. ஹாலில் தான் நிறைய ஓடும், இல்லை பெட்ரூமில் ஓடும். மாட்டினீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து டபுள் த டைம் சேவிங்ஸ் சார் கிடைக்கும். கண்டிப்பா. ஸோ அதுக்காக தேங்க்யூ. ஓகே சார். அந்த பில்லு வந்து காமிச்சிங்கன்னா ஒரு